காலைதோறும் புதியவை, நீ விரும்புகிறதை கேள். மார்ச் 10. கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். 1 ராஜாக்கள் 3:5. நம்முடைய விருப்பங்களை நமக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்காமல் அதை ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு நாள் கர்த்தர் கிபியோனிலே சாலொமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இன்றைக்கும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அரவணைத்து, என் மகனே மகளே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்போமாக. அவரே நம்முடைய மன விருப்பங்களை நமக்கு அருள செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. இளமையில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலொமோன் கர்த்தரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். அவருடைய விருப்பமெல்லாம் தேவ ஜனத்தை நியாயம் விசாரிக்கும்படியாக ஞானமுள்ள இருதயம் தனக்கு வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். 1 ராஜாக்கள் 3:9. அப்பொழுது தேவன் சாலொமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். 2 நாளாகமம் 1:11 மற்றும் 12 ஆம், நம் அருமை ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் கேட்கிறவற்றையும் நமக்கு தருவார், நாம் கேட்காத மேன்மைகளையும் தந்தருளுவார். அவரை போல காருண்யமும் தயவுமிக்கவர் வேறு ஒருவரும் இல்லை. ஆகவே அவருடைய காருண்யங்களை நம்பி கிருபாசன தண்டை கிட்டி சேருவோம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். 1 சாமுவேல் 20:4. ஜெபம். தேவனே, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன். ஆமேன்.